வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி 2 பார்க்கலாம். முதல்ல கடலை மாவு தோசை செய்யலாம். நான் அதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி கரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் செவந்து வந்த பிறகு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ வதக்குனதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை தவா காஞ்சதும் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம். கல் தோசை மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த தோசையை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணணும். கடலை மாவு தோசை நல்லா வேகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கடலை மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ப்ரெட் ஆம்லேட் பார்க்கலாம். அதுக்கும் நான் 1 கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை போட்டிருக்கேன். கூடவே பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இதை தண்ணியாக கரைக்காமல் நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கிற மாதிரி கொஞ்சம் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ போட்டுக்கிட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டை திருப்பி போட்டுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலை மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை திருப்பி போட்டுட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த கடலை மாவு நல்லா வேகணும். இன்னொரு பக்கமும் அந்த பஜ்ஜி மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி பரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்காக ஒரு ப்ரெட் வெஜ் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது டீ டைம் ஸ்நாக்காக ஈவினிங் டைமில் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.